வணக்கம். டாப் ஜட்ஜ்ல இன்னைக்கு வாழும் தமிழ் லிட் ஃபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை இங்க நடத்தியிருந்தாங்க. இது தமிழில் நடக்கும் முதல் இலக்கிய நிகழ்வு அப்படின்னா, அதாவது இலக்கியத்துக்காகவே முழுதாக தமிழுக்காக நடக்கும் ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நியூயார்க்ல நடந்திருக்கு. இதில் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மாபெரும் எழுத்தாளர் கூட்டம் வந்திருக்காங்க. அவர்கள் இதை ஜெயமோகன் தான் முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவருடைய அழைப்பின் பேரில் தான் இந்த விழா நடந்துச்சு. ஸோ அதை இங்க சிறப்பாக நடத்திருக்காங்க. அது தவிர இங்கிருக்கும் எழுத்தாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் அவளையும் அழைத்திருக்காங்க. ஸோ இது 2 நாள், அதாவது குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி மற்றும் அதுக்கு அடுத்த சனிக்கிழமை நடந்து 2 நாள் சிறப்பாக நடந்ததாக கூறுகிறார்கள். ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய டாப் ஜட்ஜின் சார்பாக பாஸ்டன் பாலாஜி போயிட்டு வந்திருக்காரு. அவரும் அவருடைய தம்பை சமீதமும் போயிட்டு வந்திருக்காரு. அந்த பலரையும் மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி வீடியோஸ் குறிப்பா லிவிங் தமிழ் அல்லது விஷ்ணுபுரம் அமைப்புல அவங்களே தனியா வீடியோ போடுவாங்க. இது பர்டிகுலரா பாஸ்டன் பாலாஜி அவருடைய சொந்தமா அவர் போய் பார்த்து அவருடைய அனுபவங்களை பகிர்றார். ஸோ அதுல கொஞ்சம் நம்ம டாப் ஜட்ஜ் ஸ்டைல கொஞ்சம் இறக்கமடக்கான கேள்விகளும் கேட்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ வித் தட் செட், வெல்கம் டு டாப் ஜட்ஜஸ் கவரேஜ் ஆஃப் லிவிங் தமிழ் லிட் ஃபெஸ்ட். வாங்க பாபா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தினேஷ். வந்த உடனே சுட சுட ஒத்துன்றதுக்கு நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க வந்திருந்தீங்க. நம்ம யுவன் சந்திரசேகர் மீட்ல தான் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் லிட் ஃபெஸ்ட்ல மீட் பண்ண முடியல, எனக்கு அலுவலகம் காரணமாக. பட் ஆனா நீங்க பக்கத்து ஊர்ல இருந்து எங்க ஊருக்கு சிறப்பா அட்டன் பண்ணியிருந்தீங்க. அது தவிர இல்லாம நிறைய பேர் நீங்க அழைச்சிருந்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நிறைய பேரை இந்த கொஞ்சம் கூட்டம் சேர்க்கறதுக்காக நீங்களே இதை அழைச்சதுக்காகவும் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக உங்களால ஒரு 10-20 பேரஞ்சி இதுல சேர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ முதல்கண் நான் இதை எப்படி சொல்றேன்னா, என்னை பொறுத்தளவு நான் இந்த நிறைய இங்க இருக்கிற லிட்டரரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் கலந்துப்பேன். இங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா லைப்ரரியில நடக்கும், இல்ல முன்ன பார்ன்ஸ் அண்ட் நோபல்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப, இல்ல பார்டர்ஸ் புக் ஹவுஸ் இருக்கிறப்ப அங்க சிறு சிறு கூட்டங்கள் 50-60 பேர் இருக்கிற கூட்டம் இருக்கும். நம்மளை பற்றி ஜோல்னாப்பி போடாம கிழிஞ்ச ஜீன்ஸோட ஒரு 10 பேர் போய் உட்காந்து ஒரு புக்கை பத்தி விவாதிட்டு வந்துருவோம். ஸோ எனக்கு அது முக்கால்வாசி ஆங்கில புத்தகங்கள் எல்லாம் இருக்கும், இல்லைன்னா மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் ஏதாச்சும் இருக்கும், அதை பத்தி பேசிட்டு வந்திருப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்சு முழுக்க தமிழுக்காக, தமிழ் இலக்கியத்துக்காக இங்க நியூயார்க்கில், அதுவும் அமெரிக்காவில் தான் சொல்லணும், என்னை தெரிவு தமிழ்நாடு தவிர வெளிநாடுகள் நடந்த பெரிய ஒரு விழாவாக தான் இதை பாக்குறேன். அதாவது விருது விழா அப்படின்லாம் இல்லாம தமிழ் இலக்கியத்தை மட்டுமே பேசுவதற்காக, அது இலக்கியத்தை சார்ந்து மொழிபெயர்ப்பை சார்ந்து பேசுறதுக்கான ஒரு கூட்டம் நடந்தது. அதுக்காக அந்த குழுவிற்கு, லிவிங் தமிழ் லிட் ஃபெஸ்ட் நடத்திய அந்த குழுவினருக்கு முதல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டேன். ஸோ வித் தட் செட், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்டுறேன். நீங்க இங்க நியூயார்க் வந்தீங்க, 2 நாள் நட்சத்திர ஹோட்டல், அதுக்கப்புறம் நியூ ஜெர்சில இருந்து நியூயார்க் கிட்டத்தட்ட 30 நிமிடம் ஆகும். அதற்கான போக்குவரத்து, அங்க அருமையான சாப்பாடு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுவும் தமிழ் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டீங்கன்னு. ஸோ உங்களோட அனுபவங்கள் என்ன, சொல்லுங்க. நன்றி தினேஷ். முதல்ல இந்த 10-15 பேருன்னு நீங்க வழக்கம் போல தாராளமா சொன்னீங்க. நான் கூட்டமானது 2 பேர் தான், நம்பியும் அவரோட மனைவியும். அது தவிர நியூ இங்கிலாந்துல இருந்து நிஜமாவே ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. அங்கதான் சில பேரை நானே அறிமுகப்படுத்திட்டேன். நீங்களும் இதுதானா, பாஸ்டன் பக்கம் தானா அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஜெயமோகன் தான் எனக்கும் சக்தி. முழு இதுவும் அதாவது அவரோட வாசகர்கள் மற்றும் இலக்கிய வாசகர்கள்னு நிச்சயமா சொல்லலாம். இப்போ நீங்க முக்கியமா நீங்க கேட்டது முக்கியமான டேக்அவேஸ்ங்கிற மாதிரி, டாப் 3 டேக்அவேஸ்ங்கிற மாதிரி. நான் போறதுக்கு முன்னாடியே என்னோட குறிக்கோள்ங்கிற மாதிரி ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தேன். ஏஐ உதவியோட வழக்கம் போல எழுதினாலும் எண்ணங்கள் என்னோடதுதான். அதுல முதல் எண்ணமா சொன்னது, இங்க இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை முன்பே ஒரு 3-4 ஆண்டுகளாக தொடர்ச்சியா புன் கேம்ப்ங்கிற முகாம்ல, தத்துவ முகாம்லயும் இலக்கிய முகாம்லயும் நான் சந்திச்சுட்டு இருக்கேன். அவங்களோட ஒரு தொடர்ச்சியா ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கு. அவங்க எல்லாரையும் மீண்டும் பார்த்து அவங்களோட பழகணும், பேசணும், புதுப்பித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் ஒரு முதல் குறிக்கோள். 2வது, கிட்டத்தட்ட 18 அரங்குகள். அதாவது நான் கான்ஃபரன்ஸ் போகும்போது எப்பவுமே ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா போவேன். என்ன கான்ஃபரன்ஸ் போனாலும், AWS ரீஇன்வென்ட்டா இருக்கட்டும், இல்ல உள்ளூர் பாஸ்டன் கோட் கேம்பா இருக்கட்டும், எனக்கு கான்ஃபரன்ஸ் போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு இன்ட்ரோவர்ட், மக்களோட பேசுறதை நான் அவ்வளவா விரும்ப மாட்டேன். ஆனா ஒரு பொது வெளியில பேசும்போது யாரை பார்த்தும் பேசலைங்கிறதுனால ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி 18 செஷனை விதவிதமா அட்டன் பண்ணதுங்கிறது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தந்தது. 3வது, நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க, பாலாஜினா சாப்பாடு, பாபானா சாப்பாடு. சாப்பாடு வாஸ் அமேசிங்.
அதாவது நான் ஏன் அமேசிங்னு சொல்றேன்னா, தினசரி இந்திய உணவு போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப போர் அடிச்சு போயிருக்கும். அவங்க வந்துட்டு ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் இந்திய உணவும் கொடுத்தாங்க. வெறும் இந்த தால் மக்கனி, இது பன்னீர் மக்கானி இந்த மாதிரி எல்லாம் போடாம, ஆஹ், வறுத்த காய்கறிகள், பழங்கள், அது தவிர நம்ம சப்பாத்தி, ரொட்டி, சோறு, பிரியாணி, ன்னு ஒரு கலந்து கட்டி இருந்தது. அதாவது வெறும் இந்திய உணவு மட்டும் இல்ல, வெறும் அமெரிக்க உணவு மட்டும் இல்ல, வெறும் மெக்சிகன் உணவு மட்டும் இல்ல, பீட்சா, பாஸ்டா எல்லாமே இருந்தது. ஸோ சாண்ட்விச்சஸ். ஸோ என்னடா இது, நம்ம காது கொண்டிதான் ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சோம். ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டே இருந்தாங்க. அருமை அருமை. சோ நீங்க வந்து எப்படி வந்து சாப்பாட்டுல வெரைட்டி இருக்கோ அதே மாதிரி வந்து ப்ரோக்ராம்லயே வெரைட்டி இருந்துச்சா அப்படின்னு சொல்லணும். நீங்க சொன்னீங்க 18 நிகழ்வுகள், 18 செஷன் அப்படின்னீங்க, 2 நாள் நிகழ்வுகள். அதுல வந்து ஜெயமோகன் வந்து ஏற்கனவே இந்த ஊட்டி முகாம்லாம் நடத்திட்டு இருக்காரு. அதுல இந்த காவிய முகாம்லாம் நடத்திட்டு இருக்கு. அதுல வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, ஒரு ஆர்மி கேம்ப் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதே இதுதான் இங்கேயும் தொடர்ந்துச்சு சார்? வெகு நிச்சயமாக. அதாவது ஒரு ராணுவ கட்டுப்பாடு, ஒழுங்கு எல்லாமே இருந்தது. அதாவது இத்தனை நிமிஷத்துக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா அத்தனை நிமிஷத்துக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்தது. இந்த முறையில எல்லாரும் பேசுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த முறையில பேச வைக்கப்பட்டது. காத்தால மக்கள் எல்லாம் திரண்டு 7:30 மணிக்கு வெளியில வந்து 7:45 பஸ்ல ஏறி அவங்க எல்லாரையும் அக்கறையில கொண்டு போய் நியூயார்க்ல விட்டு ஹோட்டல்ல எல்லாரோடையும் பழகிறதுக்கு, ஒரு காஃபி டீ எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் போதிய அவகாசம் கொடுத்துட்டு எல்லாரையும் அரங்குல உட்கார வைத்து கப் சிப்னு இங்க இங்க நடக்கிற பல்வேறு இவெண்ட்ஸ்ல, தமிழ் இவெண்ட்ஸ்ல இருக்கட்டும், ஈவென்ட் கோட் கேம்ப் போன்ற நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், மக்கள் போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஒரு சலசலப்பு இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாம எல்லாரும் ரொம்ப உன்னிப்பா கவனமா உக்காந்துட்டு கேட்டிருந்தாங்க. பேசினவங்க கழுத்தை விட்டு வெளியில அதிகமா செல்லாம இருந்தாங்க. தங்களை தாங்களே நெறிப்படுத்தி கொண்டாங்க. ஆனா இதுக்கு நடுவுல நிறைய இடைவெளிகள், அதாவது ஸ்நாக் பிரேக்ஸ் வந்து ஒரு 1/2 hour, லஞ்ச் பிரேக் ஒரு 1.5 மணி நேரம். ஸோ ரொம்ப ஜெனரஸா இருந்ததுனால அந்த 1.5 மணி நேரத்துல நீங்க சாப்பாட்டை தவிர ஒரு டேபிளா போய் மற்ற மக்களை பார்க்கறது, எல்லாரோடையும் பழகிறது எல்லாமே ரொம்பவும் செய்யவும் முடிந்தது. ஆனா இந்த மாதிரி ஒரு ஒழுங்கு, ஒரு தமிழ் இலக்கிய சூழலுக்கு ரொம்ப புதுசு, ரொம்ப நல்லது. அதுதான் ஒரு ஒழுங்க தந்தது. அதுதான் எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனையும் செட் பண்ணிச்சு. லேட்டா வந்தா நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு இந்த இதையும் கொடுத்தது. அருமை அருமை. சரி, நான் வந்து இப்போ சில கேள்விகள்லாம் வந்து கொஞ்சம் எதிர்மறையான கேள்விகளும் கேட்க போறேன். அதாவது நான் இணையத்தில் வாசித்த, அது எனக்கே இங்க நியூயார்க்ல இருக்கும்போது எழுந்த சில கேள்விகள் தான். சோ அதை வந்து உங்ககிட்ட கேட்கிறேன். அது உங்களோட கண்ணோட்டத்துல இருந்து சொல்லலாம். அதாவது இது வந்து ஜெயமோகனுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கோ இல்ல அதுக்கு எதிர்த்து அவரை எதிர்த்து பேசணும் கங்கணம் கட்டிட்டுலாம் இல்ல. சோ எனக்கு தெரிஞ்சது நான் கேட்கிறேன், நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஏன் தமிழுக்கான ஒரு இலக்கிய அமைப்பு வந்து அமெரிக்காவில் ஏன் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன காரணம்? இங்க வந்து தமிழ் பாப்புலேஷன் உலகளாவில் இடத்துல வளர்ந்துட்டு இருக்குன்னு தெரியும். ஐரோப்பியில இன்னும் நிறைய இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா ஈழத்து மக்கள் அங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து அமெரிக்காவில் வந்து இந்த கூட்டத்தை நடத்த வேண்டியத காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? மிக அருமையான கேள்வி. இதை வந்துட்டு விஷ்ணுபுரம் குழு, அதாவது ஒரு பெரிய குழு, ஜெயமோகன் மட்டுமல்ல, அந்த குழு நிர்வாகிகள் 100 தடவை யோசிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1000 தடவை அதை பல்வேறு எண்ணங்கள்ல திட்டம் திட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 காரணங்கள் வைக்கலாம். முதல் காரணம், 3 காரணங்களும் டக்குன்னு சொல்லிடலாம். இளைய தலைமுறைய ஈர்க்கிறது, அமெரிக்க எழுத்தாளர்களை, அமெரிக்க ஆளுமைகளை உள்ளிருக்கிறது, அதுக்கப்புறமா மொழிபெயர்ப்பு. இது 3 தான் நான் மிக முக்கியமா நான் கருதுறேன். இளைய தலைமுறையை வந்துட்டு இந்தியால இல்லையா அவங்கள உள்ளிருக்க வேணாம்னா அது ஆர்கானிக்கா நடந்துட்டே இருக்கு. புத்தக கண்காட்சியா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல தமிழ் சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், நான் டீடைல் அவங்க படிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கான சூழல் வந்து தமிழ்நாட்டிலேயோ இலங்கையிலயோ ஈரத்திலேயோ எல்லா இடங்கள்லயும் ரொம்ப தானியங்கியா நடந்துட்டு இருக்கு. இங்க வந்துட்டு அந்த மாதிரி சூழல்ல இளைய தலைமுறை இல்லை. இவங்க ரொம்ப அழகா இந்த 18 செஷன் சொன்னதுலயும் 18 சின்ன பசங்க வந்திருந்தாங்க. அதாவது கல்லூரியில 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கிறவங்கல இருந்து பள்ளிக்கூடத்துல 9வது 10வது படிக்கிறவங்க வரைக்கும் ரொம்ப திறமையா நடத்தினாங்க. அதாவது பெரியவர்கள் பண்றதெல்லாம் நான் ஒருத்தர் கூட இந்த, அதாவது நான் சிறுவன் நினைத்தவங்க எல்லாம் பிச்சு
அதாவது இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்களோட இன்டராக்ட் பண்றாங்க. பிகாஸ் வந்தவங்க எல்லாம் சென்னையில இருந்தும் மற்ற தமிழ்நாட்டுல இருந்தும் இந்த இதுல இருந்தும் வந்தவங்க. அதுக்கப்புறமா இந்த 2வது பார்வை வந்துட்டு ஒவ்வொரு இந்த 18லயும் ஒரு வெஸ்டர்னர் உட்கார்ந்துருந்தாங்க. அவர் வந்து ஒரு இதா இருக்கலாம், கல்லூரி பேராசிரியரா இருக்கலாம், அவர் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளரா இருக்கலாம், அவர் வந்துட்டு ஒரு அமைப்போட ஒரு செயலா ஒரு செயல் வீரரா இருக்கலாம், ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்ங்கிற இதுல சொல்றேன். இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்னர், ஒரு அமெரிக்கன், ஒரு ஃபாரினர், அதாவது எத்தியோப்பியன், ஈஜிப்ட்ல இருந்து வந்தது, கனடால இருந்து வந்தவங்க, இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் ரெப்ரசன்டேட்டிவ் டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு அரங்கிலையும் 3 பேர் இல்லைங்களா, மாடரேட்டர், ஜென்சி, ஜென் ஆல்பா, டிரான்ஸ்லேட்டர் இல்ல அகடமிஷியன், ஒரு வெஸ்டர்ன், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து வந்த ஒரு தமிழர் ஒருத்தர், அதுக்கப்புறமா ஒரு இந்த ஊர், அதாவது இங்க இருந்து இயங்குற சில இந்த நபர்கள். இந்த மாதிரி ஒரு ரொம்ப பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜஸ்ட் சு வேணுகோபால், பாவண்ணன், யுவன் சந்திரசேகர், இவங்க 3 பேரும் ஒரு இதுல உட்காந்தாங்கன்னா நாங்க எல்லாரும் உட்காந்து ரொம்ப ரசிச்சு கேட்டிருப்போம். அது தமிழ்நாட்டிலேயே கேட்கலாம். அந்த மாதிரி நிகழ்த்தாம இதை ரொம்ப திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. அருமை. இப்ப நான் சொன்னேன் இது வந்து தமிழ்ல முதல் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனா நான் பார்த்த வரைக்கும் இங்க இருக்கிறத பாத்தீங்கன்னா சில சவுத் ஏஷியன் அப்படின்னு சொல்லிட்டு லம்ப் பண்ணிடுவாங்க, இல்ல இந்தியன் சொல்லி லம்ப் பண்ணிட்டு எல்லா லாங்குவேஜஸும் நடக்கும். ஸோ குறிப்பாக நான் சொல்றது இந்தோ அமெரிக்கன் ஆர்ட்ஸ் கவுன்சில் நடத்துறது ஐஏஎஸ்சி லிட்டரரி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் நியூயார்க்ல வந்து சென்ற வருடம் நவம்பர் பக்கம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் உலக புகழ் பெற்ற, அதாவது இந்தியா டயஸ்போர்ல ரொம்ப பாப்புலர்னா ஜெய்ப்பூர் லிட்டரரி ஃபெஸ்டிவல், அதோட யூஎஸ் எடிஷனும் வந்துட்டு இங்க பெரும்பாலும் நார்த் கரோலினா, சியாட்டல், நியூயார்க்ல நடந்திருக்கு. அதுவும் ஜெய்ப்பூர் லிட் ஃபெஸ்டோட அதுவும் இங்க நடக்குது. அப்புறம் வந்து நீங்க கலிபோர்னியா மேற்கு பக்கம் பாத்தீங்கன்னா, அதாவது அமெரிக்கா மேற்கு பக்கம் பாத்தீங்கன்னா சாலா அப்படின்னு சவுத் ஏஷியன் லாங்குவேஜ் அண்ட் ஆர்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு நடத்துறாங்க. அதுவும் வந்து வருடம் நடந்துட்டு இருக்கு. அது தெற்காசியில இருந்து நடந்துட்டு இருக்காங்க. 2018 இருந்து நடந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ஒரு 7-8 வருடம் இருக்கு. அது தவிர சவுத் ஏரியன் டயாஸ்போரா போய்ட்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர்களுக்கான தனியா நடக்குது, மட்வாலா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி லாகூர் லிட்டரரி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் உருது கவிஞர்களை பத்தி நடத்திட்டு இருக்காங்க. புரூக்லின் கரீபியன் சொல்லிட்டு கரீபியன் பத்தி நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி லிட்டரேச்சர் ஃபெஸ்டிவல்ஸ் அக்ராஸ் ஏற்கனவே சவுத் ஏஷியால ஒரு அமால்கமேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப தமிழுக்கு அது ஏன் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க? தமிழுக்கு ஏன் தேவை? இந்த விழாக்கள்லாம் முக்கியமா நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த அமிதாவ் கோஷ், அருந்ததி ராய் போன்ற அவங்க எல்லாம் இந்தியர்கள் தான், ஆங்கிலத்துல எழுதுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அமிதாவ் கோஷ், டோன்ட் கெட் மீ ராங். அவர் நியூயார்க் ரிவ்யூ ஆஃப் புக்ஸ் இந்த வாட்டி கூட ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆர்டிகல் ஒன்று எழுதியிருக்காரு. நம்ம குரூப்லயே நான் போட்டிருந்தேன், வாட்ஸ்அப் சேனல்ல பிணைஞ்சிருங்க, கீழே லிங்க் இருக்கு. அதுக்கப்புறமா முக்கியமா எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழ் இதுல எல்லாம் எங்கேயுமே ரெப்ரசென்டே ஆகாது. நான் ஜெய்ப்பூர் லிட் ஃபெஸ்ட் இங்க நடக்கிறது பார்த்திருக்கேன். அப்புறம் சப்னேன்னு இங்க நடக்கிற அந்த சவுத் ஏஷியன் பாய்ட்ஸ் ஆஃப் நியூ இங்கிலாந்து பார்த்திருக்கேன். அங்கெல்லாம் இதை வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கோம். சங்கம் போயிட்ரி ஏகே ராமன் இவர் பண்ண மாதிரின்னு எடுத்துன்னு போனா கூட அவங்க வந்துட்டு இல்ல, இது வந்துட்டு நல்லாதான் இருக்கு, உங்களோட அசல் பாயமா நாங்க எதிர்பார்க்கிறோம், அதுவும் ஆங்கிலத்துல மட்டுமே இருக்கட்டும் அப்படின்றாங்க. சோ அங்க வந்து தமிழுக்கு வந்துட்டு கொடுக்கப்படுற இடம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. 2வது மிக முக்கியமான குறிக்கோள், தமிழர்களை வெளிநாட்டுக்கு இந்த மாதிரி அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு உலகளாவிய பரிச்சயத்தை ஏற்படுத்தும் போது அவங்களோட மனசுல பல்வேறு விதமான விஷயங்கள் திறக்கப்படுகிறது. நான் முதல்ல சென்னையை விட்டு ட்ரெயின்ல ஏறி டெல்லிக்கு போகும்போது, சென்னை பெரிய சிட்டி, இதை விட என்ன இருந்துட போறதுன்னு உடனே டெல்லியில போன உடனே, என்னடா அது டெல்லியில ஒரு பஸ் ஸ்டாப்ல ட்ரெயின்ல ஸ்டேஷன்ல இருந்து பஸ் போறதுக்குள்ள சென்னையே நான் 100 தடவை தாண்டிடுவோம் போல இருக்கேங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு இந்தியாக்குள்ளேயே பயணம் செய்யும் போது மனசு விரிவடைகிற மாதிரி உலகளாவிய பயணத்தை இவங்க எல்லாருக்கும் அவர் சாத்தியப்படுத்தி இருக்க இந்த விஷ்ணுபுரம் அமைப்பு, விஎல்சிங்கிற லிட்ரேச்சர் சர்க்கிள் அமைப்பு. சோ இதுவும் மிக முக்கியமான தரப்பு. அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு தமிழை இன்ட்ரடியூஸ் பண்றது, தமிழர்களுக்கு அமெரிக்காவை, உலகத்தை ஒரு கீழே காமிக்கிறது, இது 2மே மிக முக்கியமா நான் பாக்குறேன்.
அருமை, அருமை. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வந்துட்டு, இதுவும் வந்துட்டு கொஞ்சம் எதிர்மறையாவே போக போறேன். ஜெயமோகன் தன்னையும் தன் குடும்பத்தினரையும் முன்னிறுத்துறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் ஷோ நடத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல நான் ஓரளவுக்கு உண்மையா இருக்கிறது என்ன பாத்தீங்கன்னா, கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து தமிழகத்திலிருந்து வந்தவரை பாத்தீங்கன்னா ஜெயமோகன் தவிர, ஜெயமோகன் கண்டிப்பாக அவர் ஒரு ஆளுமை, அவர் தான் நடத்துறாரு, அவர் வந்திருக்காரு. சோ அவரை தவிர பாத்தீங்கன்னா எனக்கு நான் மிகவும் விரும்பும் எழுத்தாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவன் சந்திரசேகர் வந்திருக்காரு, அப்புறம் பாவனன் வந்திருக்காரு, சுனில் கிருஷ்ணன் அவரோட பேர் வந்துச்சு, அவர் வந்தாலும் தெரியல, அவர் போட்டிருக்காங்க, அவரை போட்டிருக்காங்க. அப்புறம் இவர் விட்டுறக்கூடாது, சு வேணுகோபால் அவர்கள், இவர்கள்லாம் வந்துட்டு சிறந்த எழுத்தாளர்கள், சிறந்த ஆளுமைகள் அப்படின்னு சொல்ல முடியும். சோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவர்களோட வரிசையில அஜித்தனும் சைத்தன்யாமும் அவங்க வச்சிருக்காங்க. சோ அவங்கள அழைச்சிட்டு வர்றது, குடும்பத்தினரை அழைச்சிட்டு வர்றது வேற. ஆனா அவங்கள வந்து ஒரு ஸ்பீக்கர் ரோல்ல ஒரு யுவன் சந்திரசேகர் ஓட சேம் கேலிபர்ல வந்து அஜித்தனையும் சைத்தன்யாவும் வச்சது சரியா? நல்ல கேள்வி. இதுக்கு வந்து எளிமையாக பதில் சொல்லணும்னு சொன்னா, யாரோடையும் இங்க நிறுவலாம் இல்ல. அதாவது இது வந்துட்டு ஒரு ஞானபீட விருது கொடுத்துட்டாங்க, இதுக்கு அவர் தகுதியானவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையே, இது வந்துட்டு ஒரு மோசமான ஒப்பீடு. இங்க வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்துட்டு ஒரு ஜென்சி, ஒரு ஜென் ஆல்பா, ஒரு டிரான்ஸ்லேட்டர், இல்ல ஒரு வெஸ்டர்னர், அதுக்கப்புறம் ஒரு தமிழர், அதுக்கப்புறமா ஒரு இன்னொருத்தர், அவர் வந்துட்டு சைத்தன்யாவா இருக்கலாம், இல்ல அஜிதனா இருக்கலாம். சோ இந்த 4 பேரும் கலந்துரையாட போறாங்க. 4 பேரும் ஒரு கேள்விக்கோ இல்ல அவங்களோட துறை சார்ந்த கேள்விக்கோ பதில் சொல்ல போறாங்க. அஜிதன் வந்துட்டு ஒரு வளரும் எழுத்தாளர்ங்கிற போது அவர் சந்திக்கக்கூடிய சிக்கல்களை ஒரு தத்துவவாதியா அவரோட சிந்தனைகளை முன்வைக்க போறார். சைதன்யா அவங்களோட விருப்பமான துறையில இருக்கிறதுல அவங்களுக்கு கேள்வி கேட்டு அந்த கேள்விகளை அவங்களோட பார்வையை பத்தி நம்ம ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ள போறோம். எனக்கு முக்கியமா இந்த மாதிரி ஒரு இலக்கிய விழாக்கள்லயோ இல்ல நம்ம டெக் ஃபெஸ்டிவல்ஸ்லயோ டெக் இவெண்ட்ஸ்லயோ நான் பார்க்க நினைக்கிறது, என்னோட காம்படிட்டர் வந்துட்டு என்ன ப்ராடக்ட் கொடுக்கறாங்க, அவங்களோடது எப்படி செயல்படுது, அவங்க எப்படி விற்கிறாங்க அப்படிங்கறதான் நான் பாக்குறேன். இது வந்துட்டு ஒரு பியூர் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட். சரி, இப்போ வந்துட்டு நான் வந்து இந்து மதத்தை சார்ந்தவன், ஆனாலும் நான் பைபிள், குரான் எல்லாமே நான் படிக்கிறேன். ஏன்னா அது எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டாதான் ஓரளவாவது மதத்தை பத்தியும் சமயத்தை பத்தியும் கொஞ்சமாவது அறிந்து கொள்ள முடியும். இதே மாதிரி பரந்துபட்ட பார்வையை கொடுக்கறதுக்காக இவங்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவுதான் மேட்டர் இதுல. அதாவது 18 செஷன்ல ஒவ்வொரு செஷனுக்கும் 3+1 4, எனக்கு கணக்கு சரியா வரல, நிறைய பேருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருப்பேன். இப்போ அதுல ஒரு 2 பேர் தான் உங்களோட கண்ணை திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்றது, டேய் அங்க ஒரே ஒரு சின்னதா ஒரு இது ஒட்டின்னு இருக்கு, அதை ஒண்டிதான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கு. அது வந்துட்டு நிஜமாவே ஒரு திருஷ்டி பொட்டோ இல்ல மறுவோ இல்ல, அவங்களும் பங்கு பெற்றார்கள், அவர்களும் தங்கள் கருத்துக்களை சொன்னார்கள். அந்த பார்வையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நேர்ல கலந்துட்டு அந்த செஷன்ல இருந்திருக்கலாம். அதுக்கு மாற்றா இன்னொரு செஷன் கூட அதே சமயத்துல இருந்தது. இங்கேயும் பார்க்கலாம் அங்கேயும் பார்க்கலாங்கிறவங்க வீடியோல கூட பார்க்கலாம். கண்டிப்பா. இல்ல நான் வந்து நம்ம டிஸ்அக்ரி டு அக்ரி பண்ணிட்டு போயிடலாம். என்ன பொறுத்தல அப்படின்னா, அஜித்தன் சைத்தன்யா கூப்பிட்டு எனக்கு ஒன்றும் தவறல. அவரு அவங்க அப்பா நடத்துறாங்க வர அப்படி. அதை தவிர இன்னும் நீங்க இடைத்தரவரை கூப்பிட்டு இருக்கணும்னா, இது மாதிரி ஒரு நாவல் போட்ட வெளியிட்ட இன்னும் சில சிறுவர்களையும், சிறார் நாவல்கள், சிறார் இலக்கியம் எழுத, ஏன் ஞானபீடத்துல வந்துட்டு புரஸ்கார் விருது வாங்குறவங்க, அவங்க அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவங்களே எல்லாம் கூட கூப்பிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் நம்ம அந்த டாபிக்ல அதுல இருந்து ஆனா இவர் வந்துட்டு இதோட நிறுத்தலையே. அதாவது வருடம் இந்த நிகழ்வு நிகழப்போறதுன்னு இருக்காரு. அடுத்த வருடம் லண்டன்ல நிகழும்னு சொல்லிட்டு நம்ம ஒலிம்பிக்ஸ்ல இதை கொடுக்கற மாதிரி, தீப்பந்தத்தை கொடுக்கற மாதிரி அந்த அமைப்பாளர்களிடம் அழகா பொறுப்பை வேற கொடுத்திருக்க. முதல் தடவை நடக்கிற விழால இதுவரைக்கும் யுவ புரஸ்கார் ஒரு 30, தமிழ்ல இருந்து ஒரு 20 பேர் வாங்கியிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு 2-3 பேரை இந்த வாட்டி கூப்பிட்டுருக்க. அடுத்த வாட்டி வேறு சிலரை அரைக்க போற. பிகாஸ் லண்டன்கிற போது விசா கிடைக்கிறது எளிமையா இருக்கும், அமெரிக்கா அளவு கெடிபிடி பண்ண மாட்டாங்க. சோ முதல் தடவையே உங்களுக்கு தமிழ்ல இருக்கிற 1000 ஆளுமைகளையும் நம்மளால உடனடியா கூட்டின்னு வந்துட முடியாது. இது வந்துட்டு விஷ்ணுபுரம் விருது வந்து 2010 ஆரம்பிச்சு 16 ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கிற மாதிரி, குமரகுரு கவிஞர்களுக்கு கொடுக்கிற விருது, இளையவர்களுக்கு கொடுக்கிற விருதுன்னு தொடர்ச்சியா பண்ற மாதிரி இதுலயும் அவர் தொடர்ச்சியா பண்ண போற.
சோ முதல் வாட்டியே நம்ம அவங்கள கூட்டினு வரல, இவங்களை கூட்டினு வரல, இவங்களையும் கூட்டினு வந்தீங்கிறது, அதாவது ஒன்ஸ் அகெயின் சரி, நீங்க சொல்லிட்டீங்க. நான் வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்துட்டு அடுத்த கேள்வி. இதுவும் வந்து நீங்க அழைத்தவர்கள் பத்தி வந்தவர்கள் பத்தி தான். ஸோ அழைத்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல கூப்பிட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் டஃப்பான வார்த்தையா இருக்கலாம். ஆனா பெரும்பாலும் ஜெயமோகனுடன் முத்து போகக்கூடியவர்களாக இருக்கும். அதே பாத்தீங்கன்னா Facebookல லக்ஷ்மி சர்ணகுமார் ஆகட்டும், அதாவது சிஎஸ்கே என்று சொல்லக்கூடிய சர்ண கார்த்திகேயன் சின்னதுரை ஆகட்டும், அவங்கள மாதிரி இவருக்கு இணக்கமான ஆட்களை தான் கூப்பிட்டு இருக்காரோ அப்படின்னு ஒரு இன்னொரு இது இருக்கு. ஸோ அகெயின் பர்சனல் சாய்ஸ். இது ஒரு லிட்டரரி ஃபெஸ்டிவல். மற்றவங்களுக்கு என்னன்னா, நீங்க உலகளாவிய தமிழை வளர்ப்போம் அப்படின்ற ஒரு குழுல ஏன் ஜெயமோகனுக்கு சார்பா இருக்கிறவங்க மட்டும்தான் அழைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அதுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் வந்து இதை முக்கியமா நான் பாக்குறதுங்கிறது, விழாவை ரொம்ப வெற்றிகரமா, மிக சிறப்பா, உயர்தரமா நடத்தி காமிச்சிருக்காங்க. அங்க வந்திருந்த கருத்துக்கள், எண்ணங்கள், இவங்க எல்லாருமே நீங்க சொன்ன நபர்கள் தவிர அந்த பல்வேறு நபர்களும் ஒரே இடத்துல, அதாவது வெஸ்டர்னர்ஸ் நான் சொன்னவங்களும் அதே ஹோட்டல்ல ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் விவாதங்கள்ல ரொம்ப அனிமேட்டடா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்திருக்கும். சோ இத வந்துட்டு கேட்கறது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு பாக்கியமா நான் பாக்குறேன். இங்க வந்துட்டு இன்னொரு 1000 பேரை கூட்டின்னு வந்திருக்கலாமா? நிச்சயமா கூட்டின்னு வந்திருக்கலாம். ஆனா இதுதான் முதல் வருடம். சோ முதலா பண்ணும்போது அதை பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 1000 தடங்கள் வந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். விசா கிடைக்கிறதுல முதல்ல சில சிக்கல்கள் வந்தது, அதை சரி பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவரோட கையை மீறின இந்த போர் வந்தது, ஈரான் போர் வந்தது. அதனால விமானங்கள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டு மீண்டும் இது பண்ணப்பட்டது. இந்த மாதிரி எல்லா தடைகளையும் தாண்டி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம சொல்லுவோம், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் சொல்லுவோம். இப்போ வேணா உங்களுக்கு கோடிங்ல ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அது. பட் அது பண்ணி முடிக்கும் போது நம்மளுக்கு, நான் ஒரு 30 வருஷம் முன்னாடி கோடிங்ல வந்த போது அதை பண்ணி முடிக்கும் போது எனக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தி கிடைக்கும். அது வந்துட்டு ஒரு வாரம் எடுத்திருந்தாலும் சரி, ஒரு மாசம் எடுத்திருந்தாலும் சரி, சிலதெல்லாம் 3 மாசம் கூட எடுத்துட்டு இருக்கேன். இதை வந்து அவங்க வந்துட்டு லிட்டரலா ஒரு 5 ஆண்டுகளாக திட்டமிட்டு செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதுவும் மெயின் நியூயார்க் சிட்டியில. அது வந்துட்டு ஒரு சாதனை. அடுத்தடுத்த வருடங்கள்ல இதை மேம்படுத்ததான் போறாங்க. அதாவது எப்படி ஒரு சின்ன அமௌண்ட்ல விஷ்ணுபுரம் விருது விழா ஆரம்பிச்சது அவர் அழகா எழுதியிருந்தார். நாங்க முதல் வாட்டி வந்த போது எல்லாருக்கும் தயிர்சாத பொட்டலம் தான் கொடுத்தோன்னு. இந்த மாதிரி எல்லாம் இந்த வாட்டி பண்ணவே இல்லை. நான் சொன்ன மாதிரி அவர் கொடுத்தது எல்லா விதத்திலையும் ஒரு புஃபே, ஒரு 500 ஐட்டம் இருந்த புஃபே. சோ இத வந்துட்டு அவர் இன்னும் அதிகப்படுத்ததான் போறாங்க. அவர் மட்டும் இல்ல, மொத்த விஷ்ணுபுரம் குழுவே இதை இன்னும் நிச்சயமா விரிவுபடுத்துங்கிறதா என்னோட நம்பிக்கை. உங்க நம்பிக்கையை வந்து நானும் நம்பிக்கை எடுத்துக்கிறேன். பட் என்னுடைய நான் சொன்ன மாதிரி இந்த எதிர்மறை கேள்விலாம் இணையத்தில் நான் பார்த்ததுதான். அது எனக்கும் இருந்துச்சு அப்படிங்கிறது உண்மை. பட் இது ஒரு நல்ல ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு யாரும் பெரும்பாலும் வந்து நீங்க சொன்ன மாதிரி அகடமிஷியன்ஸ் இருந்தாங்க. பட் எனக்கு டக்குன்னு ஃபிளாஷ் ஆச்சுன்னா, இந்த புக்கரோட ஷார்ட் லிஸ்ட் நான் இதுல ஷேர் பண்ணி நம்ம குழுல ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல வந்து ஆன் எர்த் ஆஸ் இட் இஸ் பினித் அப்படிங்கிற ஒரு புக்கும் ஷார்ட் லிஸ்ட் 6 புக்ல அதுவும் ஒன்று ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதை டிரான்ஸ்லேட் பண்ண பத்மா விஸ்வநாதன் வந்து கெஸ்ட் ஸ்பீக்கர்ல இருந்தாங்க அப்படின்னு போட்டாங்க. அவங்க வந்திருந்தாங்களா? அது அவங்க என்ன பேசினாங்க? ஏன் நான் ஒரு பேச்சுக்குள்ளேயும் நான் போறது இல்லை. ஏனென்றால் அவங்க வந்துட்டு சாலிடா ரொம்ப காலம் ப்ரிப்பேர் பண்ணி, உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு பேச்சுக்கு வந்துட்டு ரொம்ப தயார் பண்ணிட்டு வந்திருப்போம். ரொம்ப சுவாரஸ்யமா தான் எல்லாருமே பேசினாங்க. எந்த நிகழ்வுமே சோடை போகலன்னு தான் சொன்னோம். அவங்க வந்திருந்தாங்க. இத இன்னொரு விதமாவும் நம்ம பார்க்கணும். இப்போ சேத்தன் பகத் அப்படிங்கிற பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்துட்டு இங்க வர்றதுக்கு எப்படியா இருந்தாலும் முதல் வகுப்போ இல்ல அட்லீஸ்ட் பிசினஸ் கிளாஸோ கேட்பாரு. அதுக்கப்புறம் அப்பியரன்ஸ் ஃபீஸா ஒரு அட்லீஸ்ட் $500,000 அது கேட்பாரு. இந்த மாதிரி எல்லாம் சில இங்க இருக்கிறவங்க எல்லாருமே, அதாவது ஒபாமா இங்க பேச வராருன்னு சொன்னா $1 மில்லியன் அப்போ அந்த காலத்துல அவர் கேட்டிருந்தாரு. இப்ப எவ்வளவு மில்லியன்கள் ஆச்சுன்னு தெரியல. சோ சிறுபத்திரிகை, ஒரு சிற்றிதழ் சூழல், லிட்டில் மேகசின்ங்கிற அந்த மாற்று மிடில் மேகசின் சூழலே வந்துட்டு ஐடியாஸையும் ஒப்பீனியன்ஸையும் சிந்தனையாளர்களையும் அவர்களோட மாற்று கருத்துக்களையும் முன்வைக்கிறதுக்காகத்தான். சோ அந்த மாதிரி எதிரும் புதிருமான தரப்புகள் எல்லாவற்றையும் இங்க இப்போ ரெப்ரசன்ட் பண்ணாங்களா அப்படிங்கறதெல்லாம்
அவ்வளவு தூரம் இல்லைன்னு வேணா சொல்லலாம். அதாவது லெஃப்ட் ரைட், அதுக்கப்புறம் மைனாரிட்டி வாய்ஸ், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐடென்டிட்டி வாய்ஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ நம்ம ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம்னா அதுல எல்லாம் சில போதாமைகள் இருந்திருக்கலாம். பட் நடந்த அளவுல எனக்கு திருப்தியா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. அருமை. இன்னொரு எதிர்மறை கேள்வி கேட்டு அப்புறம் நம்ம எதிர்மறையில இருந்து கொஞ்சம் வெளியில வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசி எதிர்மறை கேள்வி, இது வந்து ஜெயமோகன் மேல தொடர்ச்சியாக வைக்கப்படும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு அப்படின்னு நினைக்கிறேன். அவரும் அதற்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு ஃபார்டர் கொடுக்குற மாதிரி தான் அவரும் சில எழுத்துக்கள்லாம் எழுதிட்டு இருக்காரு. ஜெயமோகன் ஒரு சுயமோகன் அப்படின்றதான் அந்த அந்த இது சொல்லாடல் அப்படின்னு சொல்லலாம். தன்னை முன்னிறுத்துவதற்காக தான் இந்த மாதிரி நடத்துறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ எனக்கு என்ன இதுல வந்து நான் வந்து அதை முழுசா நான் ஒத்துக்கல. ஏன்னா தன்னை முன்னிறுத்திருக்காங்கன்னா இது இந்த நான் இந்த நம்மளோட குழுவுல கூட இதை நான் ஒரு சின்ன கணக்கு போட்டு காட்டியிருந்தேன். இந்த நிகழ்ச்சியை இங்க இத்தனை பேருக்கு நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் US$ இருந்து ஒரு 8 லட்சம் US$ வரைக்கும் ஆயிருக்கும் அப்படின்றது. அதாவது இந்திய பணம் மதிப்பின்படி பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில கோடிகளாக ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி அவரை முன்னிறுத்துக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இதுல ஒரு அல்ட்ரூஸ்டிக் மோட்டவும் இருக்கு அப்படின்னு. ஆனா நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து தன்னை முன்னிறுத்துறதுக்காக இது செயல்பட்டதாக உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதை வந்து நீங்க ஒரு பார்வையாளரா சொல்லுங்க. கேள்வி வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஜெயமோகன் தன்னை இங்கு முன்னிறுத்தி கொண்டாரா அப்படிங்கறத அவரை முன்னிறுத்திற்காக இந்த இந்த நிகழ்ச்சியா, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு முக்கிய காரணமே அதுதானா அப்படின்னு கேட்கிறேன். அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவரை முன்னிறுத்துறதும் தவிர்க்க முடியாததான் இருக்கு. அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ஃபேஸ் தேவை. அதாவது இந்த விழாக்கு போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி உங்களோட அன்ஃபேவரட் டாபிக் உள்ள போயிடுறேன். ட்ரம்ப்பை பத்தி என்னோட சித்தப்பா பையன் கேட்டிருந்தான். அது பேர் லிட்டரலா என்ன ஒரு குற்றவாளி குண்டுல அவர் ஏத்தி வச்சிருந்தேன். நான் சொன்னேன், அதாவது நான் ட்ரம்ப் ஆதரவாளர் இல்லை, எதிர்ப்பாளர் இல்லை. ட்ரம்ப் ஏன் இதை பண்றாங்கிறத நான் உனக்கு விளக்க முயற்சி பண்றேன்ன உடனே நீங்க நல்லவரா கெட்டவரா சொல்லு அப்படின்னு அவன் திரும்ப திரும்ப கேட்டிருந்தான். அவன் கேட்டா நான் ஒதுக்க போறான். பட் நான் சொன்னேன், நீ எவ்வளவோ என்னை விட ஆழமா சிந்திக்கிற ஆளு. நீ வந்துட்டு எதுக்கு ஒத்த இதுல நீ இப்போ ஈரான் என்னெல்லாம் பண்றாங்க, ஏன் இந்த போர்ங்கிறத கேபிட்டலிசம் அங்கமா இருக்கு, வெஸ்ட் வர்சஸ் ஈஸ்ட், இந்த மாதிரி ஐடியாஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை பாரு அப்படின்னு தான் நான் திரும்ப திரும்ப அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் ஜெயமோகன் இந்த விழால தன்னை நிச்சயமா எங்கேயுமே பெரிய அளவுல எங்கேயும் முன்னிறுத்திக்கல. ஆனா ஒரு சூட்சமா அவர் அங்கதான், அதாவது அந்தர்வியாபியா சர்வ இந்த இதுவா இருந்தார். ஆனா அந்த கருத்துக்கள் பேசும்போது உதாரணத்துக்கு ஒரு 2-3 செக்ஷனை ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்லலாம். இப்போ சாம்ராஜ், செந்தில்குமார், தமிழ் பிரபா கொண்ட ஒரு சபை பேசும்போதோ, இல்ல வந்துட்டு ஒரு மொழிபெயர்ப்பாளரா அவரோட மொழிபெயர்ப்பாளரான சுசித்ரா, அதுக்கப்புறம் இவங்க ஐஸ்வர்யா, அவங்கெல்லாம் பேசும்போதும் சரி, அதாவது அவரோட எழுத்துக்கள் அங்க பேசப்படல. அதாவது ஸ்டோரிஸ் ஆஃப் த ட்ரூ, அறம், வெண்முரசு, அந்த மாதிரி எல்லாம் யாருமே பேசவே இல்லை. அதெல்லாம் தான் அவங்க படிச்சிருந்தாலும், அதெல்லாம் தான் அவங்க மொழிபெயர்த்திருந்தாலும், திரும்ப திரும்ப அந்த மாதிரி கேட்டிருந்தா நிஜமாவே எனக்கு காது புளிச்சு போயிருக்கும். அதை பத்தி நான் உங்ககிட்ட நிச்சயமாவே புலம்பி இருப்பேன். அதாவது இவ்வளவு தூரம் தன்னைத்தானே முன்னிறுத்திக்கிறாங்கிறது. அங்க வந்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தூய்மையான உண்மையான டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தாட் ப்ராசஸஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ். எல்லாரும் அவங்களோட வளர்ந்த கதையை, அவங்க எப்படி எழுத்துக்க வந்தாங்க, அவங்க எப்படி எழுதுறாங்க, அவங்க மொழிபெயர்க்கும் போது ஏற்படுற சிக்கல் என்ன, அதுக்கப்புறமா எதெல்லாம் எப்படி எல்லாம் என்னெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் இப்போ என்னெல்லாம் ஒர்க்ஸ் இப்போ போயின்னு இருக்கு அப்படின்னு நேற்று இன்று நாளைங்கிற மாதிரி தமிழோட ஒரு 2000 ஆண்டு, அதாவது தாமஸ் புரூக்ஸ்மா குரல் டிரான்ஸ்லேஷன்ல ஆரம்பிச்சு பல்வேறு மக்கள் அவங்களோட பயணத்தை பகிர்ந்துட்டாங்க. சரி, இப்போ ரொம்ப எதிர்மறைக்கு நிறைய கேட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு லெவல் கிரவுண்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நீங்க 2 நாள் கலந்துட்டீங்க. 2 நாள் கலந்துட்டால நீங்க சொன்ன மாதிரி 18 செஷன்ஸ் இருந்துச்சு. உங்களை கவர்ந்த செஷன் எது? எந்த செஷனுக்கு வந்து நீங்க அதிகமான மதிப்பெண்கள் கொடுத்து இதுதான் அருமை அப்படின்னு எதை சொல்லுவீங்க? இது ரொம்ப கஷ்டமான கேள்வி. அந்த இது தப்பான இதுக்காக சும்மா வந்துட்டு சினிமா நடிகர்கள் மாதிரி எனக்கு எல்லா நடிகர்களும் பிடிக்கும்லாம் சொல்லாதீங்க. ஒன்றும் சொல்லுங்க, பி ஸ்பெசிபிக். இல்ல, இது வந்துட்டு நான் எப்பவுமே ட்வீட் பண்ணும்போது இப்போ ரொம்ப ஃபேமஸா நான் பாக்குறதுங்கிறது
ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சாய்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ராங் ஆன்சர்ஸ் ஒன்லின்னு சொல்லிடுறேன் நானு. தப்பான இதுக்காக நான் அடிக்க போறாங்க. ஆனாலும் நான் ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்பு இல்லாம போனது, கொஞ்சம் எதிர்பார்ப்போட தான் போனேன். தமிழ் பிரபா, சாம்ராஜ், செந்தில்குமார் கலந்து கொண்ட செஷன். ஏன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, ஒரு லிட்டரலா அந்த காலத்துல வைஜெயந்தி மாலாவும் பத்மினியும் அப்புறமா இப்ப நம்ம சிம்ரனும் ரம்யா கிருஷ்ணனும் ஆட்டம் போடுற மாதிரி 3 விதமான பார்வைகளை அவங்க முன்வைத்தாங்க. தமிழ் பிரபா ஜம்முன்னு ஆங்கிலத்துல பேசினார் அவரோட பயணத்தை பத்தி. அது அவரை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது, அது என்னோட போதாமை தான், நான் அதை இங்க ஒத்துக்கிறேன், சாரி. பட் அவரை பத்தின டக்குன்னு அவர் கொடுத்த அந்த இது வந்து சோ இன்ஸ்பைரிங். நிஜமாவே இந்த வயசுல கூட, அதாவது வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு புத்தெழுச்சியும் நம்ம ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி ஒரு இதை தந்தது. சாம்ராஜ் பிச்சு உதறினார். அதாவது அவரோட பேச்சு வாஸ் ரகல. ஆனா அந்த ரகலையில இருந்து அவர் டக்குன்னு அப்படியே வேற எங்கேயோ நம்மளை இழுத்துட்டு போனார். அந்த ரகலை வந்து எதுக்குன்னா, நம்மள உள்ள சாப்பாட்டுக்கு அப்புறம் அந்த செஷன் ரவுண்டு கட்டிட்டு உள்ள போயிருந்தோம், காஃபி எல்லாம் எடுக்காம. அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா செந்தில்குமார் முழுக்க முழுக்க ஒரு சிறுபத்திரிகை கூடிய ஒரு டென்சிட்டியோட, அதாவது லிட்டரலா ஒரு ஒரு தமிழவன் கற்றையோ இல்லை ஒரு எம்ஜீஸ்வரி இவர் பிரேம் ரமேஷ் கற்றையோ படிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு டெப்தோட ஒரு சில எண்ணங்களை முன்வைத்தார். அதுக்கப்புறம் சாம்ராஜ், அதுக்கப்புறம் தமிழ் பிரபா, திரும்ப அதே சுழற்சி அப்படின்னு ரவுண்டு கட்டி அடிக்கும் போது அப்படியே ஒரு எங்கேயோ கொண்டு போச்சு. இது வந்து ஜஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டு தான். இது லாஸ்ட் பட் ஒன் செஷன் மாதிரி இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் மனசுல நிக்கிறதா இருக்கலாம். முதல் நாள் இதே மாதிரி சொல்ல முடியும். சுனில் கிருஷ்ணன் கலந்து கொண்ட இதுவும் ரொம்ப அருமையா தான் இருந்தது. கிரிதரன் என்னோட நெருங்கிய நண்பர், சொல்வனத் ஆசிரியர் பொருள்ல இருக்கார். அவரை சொன்னேன்னா அவரை முதல்ல சொல்லலன்னு சொல்லிட்டு அவர் கோவம் வந்துட போகுது. இல்ல அதனால்தான் அவரை நான் அதாவது சொல்லல. பட் ஆனா ஐ என்ஜாய் தட் செஷன் டூ. நிறைய அந்த மாதிரி செஷன்ஸ். ஓகே, சரி, நிறைய செஷன். இப்ப அடுத்தது இதுக்கு கண்டிப்பா நீங்க எஸ்கேப் பண்ண முடியாது. நம்ம 18 செஷன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு செஷன்ல கண்டிப்பா தூக்கம் வந்திருக்கும். எப்படா காஃபி பிரேக் விடுவாங்கன்னு காத்திருப்பீங்க. அந்த மாதிரி எந்த செஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்ல உங்களுக்கு அது சொல்றதுக்கு ரொம்ப தயக்கமா இருந்துச்சுன்னா, இது இன்னும் கொஞ்சம் சரியா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஊர்ல கொடுக்குற அந்த அப்ரைசல் ரேட்டிங் மாதிரி பாயிண்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு எதுக்கு சொல்லுவீங்க? எந்த செஷன் சொல்லுவீங்க? இது சொல்றதுனால எதிரிகள் எல்லாம் சம்பாதிச்சுக்கலாம். ஆனாலும் எனக்கு ஏற்கனவே ரொம்ப பெண் நண்பிகள்லாம் கிடையாது. இவங்க இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கி இருக்கலாம்னு தோணிச்சு. நீலி, ரம்யா, கலைச்செல்வி ரெகுலரா சொல்வனத்துக்கு எழுதுறவங்க, அழகுநிலா கலந்து கொண்டது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு. அதை விட மிக முக்கியமா அதாவது கல்யாண்ராமன் நல்ல சிந்தனையாளர், அவரோட கருத்துக்களும் இன்னும் கொஞ்சம் நறுக்கு தரித்தார் போற, நான் இப்ப பேசும்போதே அப்படி பேசுறேன்னு தெரியல, அந்த மாதிரி நறுக்கு தரித்தார் போற ஷார்ப்பா சொல்லிட்டு போறதுங்கிறதையும் நம்ம கொஞ்சம் முன்வைக்கலாம். கண்டிப்பா இதுல வந்து நான் கண்டிப்பா இதுல என்னோட பயஸ் பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி யுவன் சந்திரசேகர் அப்படிங்கிற வந்து எனக்கு ரொம்ப அவருடைய கதைகள், அவரோட நாவல்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். குள்ளச்சித்தன் பத்தி படிச்சிருப்போம், இல்ல அவங்களோட தாய்மா பத்தி எல்லாம் படிச்சிருப்போம், அந்த சிறுகதைகள்லாம். ஸோ அவரு அப்புறம் பாவனன், சுனில் கிருஷ்ணன் பத்தி சொன்னீங்க நீங்க, ஏற்கனவே அவரை வந்து டாப்ல சொல்லிட்டீங்க. அப்புறம் சு வேணுகோபால் பேசியிருக்காரு. அவங்களுடைய பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? பியாண்ட் எக்ஸலன்ஸ். அதெல்லாம் நீங்க வீடியோல பார்த்தாதான் உங்களுக்கு அந்த ஃபுல் வைப், ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும். பிகாஸ் அவங்க வந்துட்டு ஒரு லிட்டரலா ஒரு பிகாஸ் சு வேணுகோபால் பேராசிரியரா இருக்காரு, பல்வேறு மேடைகள்ல அவர் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காரு. யுவன் சந்திரசேகர் ஒரு கதாசிரியர், ஆனாலும் ஒரு மிக அருமையான உரையாடற்காரர். நீங்களே நேர்ல வந்து அதை நான் அவர்கிட்ட சொன்னேன், நோ பால் போட்டாலும் சரி, ஒயிட் பால் போட்டாலும் சரி, இறங்கி 6 அடிக்கிற ஒரே ஆள் இவன் தான். அப்புறம் பாவனன், நிச்சயமா பாவனனோட எண்ணங்கள், சிந்தனைகள் அதெல்லாமே மிக தெளிவா இருக்கும். சோ அவங்கெல்லாம் அதாவது ஒரு 50 ஆண்டு கால உழைப்பு இருந்திருக்கு. ஏன் 50 ஆண்டு காலம்னா அவ்வளவு வாசிப்பு, அவ்வளவு தூரம் தொகுத்தல், அவ்வளவு தூரம் அந்த எண்ணங்களை நினைவாற்று, அவங்களோட அப்சல்யூட் இந்த இது அந்த சிந்தட்டிக் மென்டல் மாடல், டிஸ்டில்ட் இன்ஃபர்மேஷன் ரெண்டும் அமேசிங்.
ஓகே, சரி. அடுத்த கேள்வி திருப்பி கொஞ்சம் ரொம்ப நான் வந்து நேர்மறையா போயிட்டோம். கொஞ்சம் திருப்பி எதிர்மறைக்கு போயிரலாம். இதுல கலந்து கொண்டவர்கள், நீங்க அந்த ஸ்பீக்கர்ஸ சொல்லிட்டீங்க. பட் கிரவுடு இதுல எவ்வளவு பேர் வந்து இட்லி சாம்பாருக்காக வந்த கூட்டம்? எவ்வளவு பேர் இலக்கியத்த வளர்க்கறதுக்காக வந்த கூட்டம்? உங்களோட ஜெனரல் ஒப்பீனியன் என்ன? ஐயோ, அங்க வந்தவங்கள பாதி பேர் என்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் விஎல்சியே கிடையாது. அதாவது நான் உள்வட்டமோ இல்ல கொஞ்சமாவது வெளிவட்டம் கூட கிடையாது. நான் எங்கேயோ ஒரு ஓரமா நின்று பராக்கு பாக்குற சாமி. அவங்க எல்லாம் ஏதோ நான் உள்வட்டம் மாதிரி என்கிட்ட வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டோ கேள்வியோ, என்னங்க உள்ள வர்றதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இந்த விழாக்கு நான் அட்மிஷன் வாங்குறதுக்குள்ள எனக்கு தாவு தீந்துச்சுன்னு அப்படின்னு ஒரு டாக்டர் பேசி இந்த பேரை வழக்கம் போல மறந்துட்டேன். நியூயார்க்ல சர்ஜரி டாக்டர். சார், நான் நிறைய நல்லா படிப்பேன் சார். நான் வந்துட்டு இங்க வரணும்னு நீங்க என்னெல்லாம் வாசிச்சிருக்கீங்க, யாரெல்லாம் வாசிச்சிருக்கீங்க, அந்த புத்தகத்துல இருந்து உங்களுக்கு என்ன பிடிச்சது, ஏதாவது ஒரு கதையை சொல்லுங்க அப்படின்னு ஒரு குவிஸ், ஒரு ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ். நான் வந்துட்டு என்ன சொல்றேன், நான் டாக்டர் ஆகிறது கூட இவ்வளவு கஷ்டப்பட்டது இல்லைங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட அவர் சொல்லியிருந்தார். நான் விளையாடல, அவர் பேரை வேணா நான் குறிப்பிட்டு அவரோட இதையே நான் எடுக்கிறேன். ரீசன்ட் கான்டாக்ட்ஸ்ல தான் இருப்பாரு, இப்போ போட்டதுல 100 கான்டாக்ட்ல போட்டதுல. இந்த மாதிரி ஒரு இன்னொருத்தர் நம்ம ராஜேஷ்குமார் போர்ட்ஸ்மவுத்னு இங்கதான் இருக்காரு. நான் அப்படியா, எங்க ஊர்கிட்டயா நீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அவரும், எங்க இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க, நாங்கெல்லாம் நல்லா தானேங்க வாசிக்கிறோம்னு சொல்லிட்டு. சோ வந்தவங்க எல்லாரையும் ரொம்ப தேர்ந்தெடுத்திருக்காங்க. வந்தவங்களே இப்படி தேர்ந்தெடுத்த போது பரவாயில்ல, நம்மள கொஞ்சம் ஃப்ரீயா உள்ள விட்டாங்க, என்ன அதாவது ஃப்ரீயா உள்ள விட்டாங்க, பரவாயில்ல, அவ்வளவு தூரம் என்ன சிரமப்படுத்தலைன்னு எனக்கு ஒரு ஆசுவாச நிம்மதி பெருமூச்சு வந்தது. சோ வந்தவங்க ரியலி என்ஜாய்ட் இட். அதுல வந்த பல பேரோட நண்பர்களா இணைந்து அவங்களுக்கு ஒரு வணக்கம் வைத்ததுல, அவங்க எல்லாரும் ஸ்டேட்டஸ் வச்சதுல, சில பேரோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தபோது நான் டிஸ்னிலாண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்குன்னு அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். இந்த மாதிரி பல்வேறு ஸ்டேட்டஸ், அதான் அவங்களோட எண்ணமா இருக்கு. அவ்வளவு தூரம் அது ஒரு மகிழ்ச்சியா அதை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அருமை, அருமை. அடுத்தது இது திருப்பி நம்ம ரெகுலரா போயிடலாம். ஜாலியா இருக்கிறதுக்காக போனா, இதுல எல்லாருமே வந்துட்டு கோட்டு சூட்டு தான் போட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப பெரும்பாலும் ஸ்பீக்கர்ஸ் நீங்க எல்லாம் வந்துட்டு நான் வண்டா வச்சு தண்ணி அடிச்சாலும் நான் வந்து கோட்டெல்லாம் போட மாட்டேன், ஜீன் பேண்ட் போட்டு போயிருந்தீங்க. பட் அதட்ஸ் ஓகே. பட் வெல் ட்ரெஸ்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு யார சொல்லுவீங்க இதுல? ஆஹா, நிச்சயமா தமிழ் பிரபா தான். அதாவது நான் பார்த்தேன், அவரோட படத்தை பார்த்தேன். அவர் படம் கிடைச்சிச்சுன்னு எடுத்து போடுறேன். மனுஷன் ஜகஜகான்னு வந்திருந்தாரு. நிஜமா பொறாமையா இருந்துச்சு. அருமையான ட்ரெஸ்ஸிங். ஆமா, அதுக்கு அந்த கேள்வியும் அவர் மேல வைக்கப்பட்டது. அந்த இதுல கலந்துரையாடல், அவரோட பதில் நிச்சயமா கேட்கப்பட வேண்டிய, பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று. he really carried his aura with his dress. அதாவது நான் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா ஒரு கூச்சம் வந்துடும், ஒரு இது இருக்கும், ஒரு கூச்சம். அவர் அதை ஒரு ஸ்டைலா கேரி அவுட் பண்ணார். இத்தனைக்கும் அவர் வந்துட்டு சினிமால இருக்காருனால அவர் நடிகர் இல்லை, இயக்குனர். சர்பட்டா பரம்பரை உட்பட பல்வேறு இதை பண்ணாரு. கலர்ஃபுல்லா இருந்தாரு. ஒரு நாளும் ஒவ்வொரு இதுல வெரி டேஸ்ட்ஃபுல்லி டன். அதாவது சும்மா கலர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக சும்மா வண்ணத்தை போட்டு சாத்தல. அவரோட சிகை அலங்காரம், கண்ணாடியில வந்துட்டு கண்ணாடிக்கு தோடு அணிவித்த லாவகம், ஒவ்வொன்றும் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியது. ரொம்ப பார்க்கறதுக்கு ரம்யமா இருந்தது. கண்டிப்பா, கண்டிப்பா. அதே மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னு சொன்னீங்க. இதுல வந்து உங்களுக்கு பெஸ்ட் ட்ரெஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் யார சொல்லுவீங்க? பெஸ்ட் ட்ரெஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் பலரும் கோட்டு சூட்டோட வந்தது நிஜமாவே நல்லா தான் இருந்தது. நான் சொன்ன மாதிரி நான் இதெல்லாம் போட மாட்டேன், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாங்கிற ஒரு தனாவட்டு திமிரா கூட நீங்க வச்சுக்கலாம். சொன்ன மாதிரி ஜீன்ஸோட தான் போய் இறங்கினேன். பட் அவர் எதுவும் சொல்ல, ஜெயமோகன் எல்லாரையும் ஒருத்தரையும் ரொம்ப அன்பா இன்முகமா வரவேற்று எல்லாருக்கும் வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி குசலம் விசாரிச்சு, நம்ம பழைய போன தடவை சந்திச்ச பேச்செல்லாம் நினைவுக்கு வந்தார். அவர்கிட்ட இந்த பெஸ்ட் ட்ரெஸ்ட் கேட்கறதா இதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா வரவேற்ற பாங்கா இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ட்ரெஸ்ட் அட்டண்டினே அவரை நான் சொல்லுவேன். ஏன்னா நிஜமாவே அவர் வந்துட்டு 30 நிமிஷம் ஒரு அரங்குல இருந்தாருன்னா அடுத்த 30 நிமிஷம் இன்னொரு அரங்குக்கு போய் ஒரு பார்வையாளர் தான் உட்காந்துட்டு அங்க அவர் பாட வந்திருந்தார். சோ பெஸ்ட் ட்ரெஸ்ட் பார்வையாளர் என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயமோகன் தான். ஜெயமோகன் கொடுத்துட்டீங்க. பட் அது தவிர வந்துட்டு வேற யாரு நீங்க பெண்கள் பத்தியே சொல்லல. நீங்க குறிப்பிட்ட ஒரே பெண் பேச்சாளர் அப்படின்னா அவங்களையும் நீங்க நெகட்டிவா சொல்லிட்டீங்க, அது சொல்வனத்துல எழுதினாலும். பட் பெண் பேச்சாளர்கள்ல அதாவது ஸ்பீக்கர்ஸ்ல வந்துட்டு உங்களை கவர்ந்தவர் யாருன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா பெண் பேச்சாளர்கள்ல கவர்ந்தவர்கள் அப்படின்னா பல பேர் இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திரும்ப தெரியல, பாய்ஸான் கூட தெரியல. இவங்க பாவம், அது பேரு நாவெண்ணிலா நல்ல பேச்சாளர். ஆனா அவங்க ஆங்கிலத்துல பேசினாங்க. சோ அதனால அந்த பேச்சு இன்னும் கொஞ்சம் எனக்கு கனெக்ட் ஆகல.
ஆனா அந்த செஷனா இருக்கட்டும், ஓப்பனிங் செஷனா இருக்கட்டும், பத்மா விஸ்வநாதன் ரொம்ப அழகா பேசினாங்க. பத்மா விஸ்வநாதனோட கணவர் தான் ஜெஃப்ரி பிராக்குங்கிறதும் அங்க அங்க இருந்தா நான் தெரிஞ்சிருந்தேன். எனக்கு தெரியாது. எல்லாரையும் விட சாரி, எல்லாரையும் விட மிக முக்கியமா நான் நினைக்கிறது பெருந்தேவி வந்துட்டு நல்லா பண்ணுவாங்கன்னு தெரியும். அவங்க 6 after 6 அடிச்சாங்க. ஏன் சொல்றேன்னா, அந்த செஷன்ல வந்துட்டு நம்ம எப்பவுமே நான் ஒரு கலந்துரையாடல்ல என்ன எதிர்பார்க்கிறேன்னா, என்னோட கல்லூரியில என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீ குரூப் டிஸ்கஷன்ல வின் பண்ணோம்னா மத்தவங்க சொல்றதை எடுத்துட்டு அதை வந்துட்டு அதுக்கு மேல நீ கட்டணம் எழுப்பணுமே ஒழிய, நீ தனியா போய் எதிர்த்தாப்புல அவங்களுக்கு எதிர கட்டடம் கட்டக்கூடாது, இல்ல நீ தனியா ஒரு கட்டடத்தையும் நீ இது பண்ணக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப அழகா அந்த பொயட்ரி செஷன்ல கரீம் சொன்ன எண்ணங்களையும் சரி, ரெமிதா சொன்ன எண்ணங்களையும் சரி ஒருங்கிணைத்து அதுக்கு மேல அவங்களுடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் ஊடுருவுதுங்கிறத ரொம்ப அழகா அவங்க சொன்னாங்க. அதை தவிர அவங்க அரவிந்தன் பத்தின செலுத்தின அஞ்சலி வாஸ் வெரி மூவி. பெருமை. அரவிந்தன் பத்தி நீங்க அஞ்சலி செலுத்தினது, ஆனா இந்த ஃபெஸ்டிவலுக்கு சம்பந்தம் இல்லாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஃபெஸ்டிவல் சமயத்துலதான் வந்துட்டு ஜெயமோகன் அந்த இது இரங்கலை தெரிவித்தார் அப்படின்னு சொல்ல முடியும். அதை குறித்து வந்து நிறைய பேச்சுவார்த்தைகள் வந்துட்டு இருந்து. பட் ஆனா ஃபெஸ்டிவல்ல இதை பத்தி நீங்க கண்டிப்பா நானும் அது ஒரு சிறிய, நீங்க பகிர்ந்தீங்களா இல்ல வேற ஒருத்தர் பகிர்ந்தா ஒரு சிறிய துணுக்கு தான் நான் பார்க்க முடிஞ்சது. ஒரு சின்ன ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. அது தொடர்ந்து பல பேர் எழுதினாங்க. ஆனா ஜெயமோகன் அவர் கொடுத்த இரங்கல் கட்டுரை பற்றி இணையத்துல வந்து பரவலாக பெரும் தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் ஐ அக்ரி வித் தட் ஸ்டாண்ட்ஸ் ஆல்சோ. அதை பத்தி அங்க எதை பேசினாங்களா? அதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல, அவங்க அங்க இருந்தபோது அப்பப்ப நடந்த செஷன், அதாவது ஒரு செஷன் முடிஞ்ச உடனே அந்த செஷனை பத்தி ரொம்ப ஆர்வமா எல்லாரும் பேசிப்பாங்க. பிகாஸ் இப்போ உதாரணத்துக்கு இவங்களோட செஷன் முடியுது, ஒரு ஒரு இந்த இதுவே எடுத்துப்போமே, சரவண கார்த்திகேயன், லக்ஷ்மி சரவணகுமார் வந்துட்டு எப்படி எல்லாம் உணவு, உடை மற்றும் நம்மளோட எண்ணங்கள், ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி மாறுது அப்படின்னு அந்த ஒரு இந்த இதை பேசி முடிச்சாங்கன்னா, அதுக்கு அடுத்தது உடனடியா அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்க பேசுனீங்களே, இதுல வந்துட்டு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுத்தி ஒரு கூட்டம் வந்துடும். அவங்களோட புத்தகங்களை போய் வாங்கிட்டு வந்து அவங்க கிட்ட கையெழுத்து வாங்குறது, அந்த மாதிரி தான் பெரும்பாலும் இது பண்ணியிருந்தது. வெளியே நடக்கிற அன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார். அதாவது எப்ப சொன்னார்னா, ஒரு 2 நாள் கழிச்சு கிட்டத்தட்ட அவருக்கு கிளம்பும் போது சிஎஸ்கே திரும்ப தோத்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு. அப்படியா அப்படின்னு அப்பதான் நாங்களே அந்த மாதிரி பாக்குறோம். வெளியில ஈரான் வார்ல என்ன நடந்தது, ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆச்சு, குட் ஃப்ரைடே லீவா, அது வந்துட்டு ஒரு டோட்டலா எங்கேயோ கண்ணை கட்டி ஒரு அற்புதமான டிஸ்னிலாண்டுன்னு அவங்க சொன்ன மாதிரி ஒரு பிரதேசத்துல இருந்த மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியா தான் தந்தது. அருமை அருமை. சரி, நிறைவு பத்தி வந்துடலாம். நான் எதிர்மறையான கேள்வி கேட்டாலும் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி முதல்ல என்னை பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொன்ன சவுத் ஏஷியன் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் போயிருக்கேன். இங்க இருக்கிற இங்க லிட்டரரி ஃபங்க்ஷன் எல்லாம் போனீங்கன்னா ஒரு 50 பேர் ஒரு இதுக்கு வந்தா பரவாயில்ல, பெரிய விஷயம் நினைக்கலாம். இப்போ அப்கோர்ஸ் நீங்க வந்து ஹாரி பாட்டர் புக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ற வந்து பெரும் கூட்டம் வரும். பட் மித்தபடி இங்க நியூ ஜெர்சில இருக்கிறதோ இப்போ இங்க இருக்கிற அந்த புக்கர் லிஸ்ட் புக்ஸ் எல்லாம் அந்த ரைட்டர்ஸ் எல்லாம் வரப்போக்கிற பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 50 பேர், பெரும்பாலும் 100 பேர் கூடினாங்கன்னா பெரிய விஷயம். அந்த கூட்டங்கள்லாம் 1 மணி நேரம் நடக்கும், கலைஞ்சு போயிருவாங்க. அதுலயும் வந்து லிட்டரரி விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து அந்த கதைகள்ல இருக்கிற கதை மந்தர்களை பத்தி அதை கேள்வி கேட்பாங்க. அதை பத்தி ஒரு ரீடிங் இருக்கும். அந்த புக்ல இருந்து ஒரு 15 மினிட்ஸ் ரீட் பண்ணுவாங்க, ஆத்தர் ரீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கையெழுத்து வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதுதான் என்ன பொறுத்தளவு லிட்டரரி ஈவெண்டா இங்க இருக்கும். அதையெல்லாம் தாண்டி தீவிர இலக்கியத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக கண்டிப்பாக ஜெயமோகனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் எதிர்மறை கருத்துல நிறைய இந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாலும் ஒரு டெவில்ஸ் அட்வொகேட் தான் கேட்டிருக்கேன். இந்த லிட்ஃபெஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி அடுத்த வருடம் வந்து லண்டன்ல நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஒலிம்பிக் மாதிரி அடுத்த தீபத்தை வந்து லண்டன் விஷ்ணுபுரம் அமைப்பிற்கோ இல்ல லிவிங் லிட்ஃபெஸ்ட்டுக்கோ கொடுத்துருக்காங்க. அவங்க இதுல வந்து அந்த எதிர்மறை கருத்துக்கெல்லாம் எடுத்துட்டு அடுத்த வாட்டி கொஞ்சம் நல்லபடியா பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணது, அதுவும் நியூயார்க்ல இருந்து என்னால பார்க்க முடியலன்னு எனக்கு சின்ன வருத்தம் இருந்தாலும் கூட அந்த குழுவினருக்கு கண்டிப்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சிறந்தபடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றேன். ஸோ வித் தட் ஃபைனலா நீங்க வந்து இந்த அடுத்த வருஷம் லண்டனுக்கு போவீங்களா? வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சம்மரைஸ் பண்ணி முடிச்சிருங்களேன்.
லண்டனுக்கு போனோம் தான் நினைச்சுட்டு இருக்கேன். இதுல கிடைக்கிற நட்புகள் ரொம்ப ஆழமானவைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா செந்தில் ஜெகநாதனோட நான் ரொம்ப காலமா ஒரு இணையம் வரை ஒரு அரட்டையாளரா இருந்திருக்கேன். அவரை நேர்ல பார்த்த போது இன்னொரு இந்த இது தெரிஞ்சது. அவர் சொல்வனத்தை பத்தி பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்த. சோ இதெல்லாம் வந்துட்டு அவர் இவ்வளவு நாளா எங்கூட பழகினாலும் போன் பேசியிருந்தாலும் அவர் என்கிட்ட அதை இது பண்ணதில்லை. சோ இந்த மாதிரி பழகும் போதுதான் எனக்கு வந்துட்டு என் மேல வைக்கப்படுற விமர்சனங்கள் எல்லாமே எனக்கு தெரியுது. அதே மாதிரி திருச்செந்தாரையோட ஒரு 2 மணி நேரம் சென்ட்ரல் பார்க்ல நடந்திருந்தோம். அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நான் பண்ற எந்த இன்டர்வியூஸ், நம்ம நிறைய இன்டர்வியூஸ் பண்றோம் தினேஷ், பட் அப்ப பண்ணும் போதெல்லாம் எனக்கு தோணுது இந்த 2 மணி நேரத்தை நம்ம ஒரு கேமரா முன்னாடி வச்சிருந்து அவரை இந்த மாதிரி சுத்தி எடுத்திருந்தோம்னா பின்னாடி ஸ்கைலைனா இருக்கட்டும், சேஞ்சிங் கலர்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமா பியூட்டிஃபுல் ஃபிளவர்ஸ், அப்பதான் செரி மரங்கள் எல்லாம் பூத்து இந்த காலகட்டம், அப்புறம் உங்களுக்கே தெரியும் பாண்ட் இருக்கும், மக்கள் ஓடின்னு இருப்பாங்க, விளையாடின்னு இருக்கும். அந்த சூழல்ல அவர் பல்வேறு எண்ணங்களை அவர் குட்டின்றே இருக்கார். திடீர்னு தீஜா வரார், திடீர்னு அசோகமித்திரன் வரார், திடீர்னு கு அழகிரிசாமி வரார். அவர் அது தவிர அவரோட வாழ்க்கை இதுக்கு நடுவுல எல்லாத்துலயும் வந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ தான் நம்மளோட சாதனையா இருக்கும்னு நான் நினைச்சேன். பட் ஆனா அந்த இன்டர்வியூக்கள் பதிவு செய்யவே படாது. இந்த மாதிரி சந்திக்கும் போதுதான் பதிவு செய்யப்படும். அருமையா முடிச்சிருக்கீங்க. பட் கண்டிப்பா அவரை இன்வைட் பண்ணுங்க. நம்ம சொல்வனத்துல ஆகட்டும் இல்ல டாக் ஜட்ஜ்ல கண்டிப்பா அதை போடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் வித் தட் சைட், நான் நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்க சுட வந்திருக்கீங்க, 2 நாள் டயர்டு, அதுவும் உங்களுக்கு 6 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அந்த சூட்டோட்டையே நம்ம இந்த இது பண்ணிட்டு இருக்கோம். ஹாப்பி ஈஸ்டர் ஃபார் நம்ம டாக் ஜட்ஜ் நேயர்கள். ஈஸ்டர் நாள்ல சந்திச்சிருக்கோம். இது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் போட பாக்குறேன் எடிட்டிங்ல. பட் வந்ததுக்கு நன்றி. நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த இலக்கிய விழா கண்டிப்பாக தமிழுக்கு ஒரு வெற்றியா தான் நான் பாக்குறேன். நிறைய எனக்கும் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கு. நிறைய கருத்துக்களை வந்து நானும் தெரிவிப்பேன். லிட் ஃபெஸ்ட் குழுவினருக்கும் சொல்றேன், அடுத்த வருஷம் அவங்க அதை செம்மைப்படுத்துறதுக்காக எடுத்துப்பாங்க, அதை நெகட்டிவ் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட டாக் ஜட்ஜுக்கு நன்றி. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி பாபா.